வணக்கம், நான் உங்கள் மெக்பாஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா ஹீரோ ப்ளஸ் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம். இது என்னென்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லையோ இல்லை ஒரு ஸ்லோ பண்ணாலும் வண்டி ஆஃப் ஆகிடும். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இதில் பார்த்தோன்னா ஒரு பேசிக்காக பார்க்குற விஷயங்கள் பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது என்னென்று சொல்லிடுறேன். ரொம்ப டீப்பாக பார்க்கும்போது என்ன பிரச்சனை, அது நம்ம செக் பண்ணியும் பிரச்சனை சால்வ் ஆகலை அப்படின்னு தான் டீப்பாக போவோம். பட் பேசிக் விஷயத்தை நம்ம பார்த்தாலே பார்த்தோம் இந்த விஷயம் சால்வ் பண்ண முடியும். என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் ஃபில்டர் செக் பண்ணிங்க. ஏன்னா ஏர் ஃபில்டரோட கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அதோட பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது வந்து செக் பண்ணிவிட்டு அதை வந்து என்னன்ற விஷயத்தை அடுத்து மூவ் பண்ண முடியும். அடுத்து மூவ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ராட்டில் படி குவாலிட்டி எடுத்துகிட்டு இந்த ரெண்டு அதாவது வர 3 சென்சார் இருக்குது. இந்த த்ராட்டில் பொசிஷன் சென்சார், டிபிஎஸ், ஸோ மேப்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐஐடி சென்சார் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சென்சார்லாம் குவாலிட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு 2 பாகம் தனித்தனியாக பிரிச்சுருங்க. இந்த இன்டெக் டியூப்பையும் இந்த த்ராட்டில் படி சென்சார் செப்பரேட்டாக பிரிச்சுருங்க. பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இன்ஜெக்டர் ரிமூவ் பண்ணிங்க. இன்ஜெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே கூட எனக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடி க்ளீனை வச்சு பக்காவாக க்ளீன் பண்ணுங்க. எப்படி சொல்கிறதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டாக இருக்கும், ஹெவி டஸ்ட்டாக இருக்கும். அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் பண்ண டஸ்ட்டு இதுதான், இப்படி தான் பாருங்கள். இந்தளவுக்கு நம்ம லைட்டாக நினைப்போம். சில விஷயங்கள் பார்த்தா சென்சாரோட சென்சிட்டிவ் வந்து அது கால்குலேஷன் பண்ண முடியாமல் தப்பான தகவல் வந்து ஈஸியாக கொடுக்கும். அப்படி ஆகும்போது என்னென்னா என்னோடய வேல்யூ எல்லாம் மாறும். ஸோ ஒரு இடத்துல பிரச்சனைவே அது எல்லாரையும் அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இருக்கிற எல்லாரையுமே வந்து எனக்கு பிரச்சனை இருக்குன்றதுனால பார்த்து செய்யுங்க, பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி தான் என்னோடய கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டியில் அந்த மாதிரி பிரச்சனை தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்ஜெக்டரு, இந்த சென்சாரு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வண்டியோட ஸ்டார்டிங் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஐட்லிங்கும் சரி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் சரி ரெண்டும் பக்காவாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள், வண்டி ஐட்லிங் பிரச்சனை இல்லை, நல்லா பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எம்ஐஎல் எடுத்துன்னா இது ஆனில் இருக்குது, அது ஓபிடி போட்டு கிளியர் பண்ணணும். மற்றபடி நம்ம வண்டியோட ஐட்லிங்கு பர்ஃபார்மன்ஸு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஒரு பேசிக்காக ஒரிஜினாலிட்டியில் என்ன இருக்குமோ அந்தளவுக்கு வந்து இப்போ ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி அடங்கும், ரொம்ப அடங்கும். வண்டி ஸ்டார்ட் ஆகாது, டக்குனு அப்படியே ஆஃப் ஆகிடும், அடங்கும், இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு. ஒரு சிறிய தகவல். தேங்க்யூ.